வணக்கம் மக்களே! நம்ம சேனல்ல தொடர்ந்து ரிவ்யூஸ் தாங்க பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வகையில ஜனவரி 26 கார்த்திக் கதையில என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்த வீடியோஸ் போடும்பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்ன நடக்குது அப்படிங்கிறத வாங்க பார்ப்போம். ஸோ, மல்லிகா வந்துட்டு அந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட பேசிக்கிட்டு இருந்த விஷயத்த சந்திரா கேட்டுர்றாங்க. சந்திரா அவசர அவசரமா போயிட்டு சிவனாடிய பார்க்குறாங்க. சிவனாடி கேட்குறாரு, "என்ன சந்திரா ரொம்ப பதட்டமா வந்திருக்க?" சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, நம்ம நெனச்ச மாரி சாமுண்டீஸ்வரி எல்லாம் இல்லங்க. அவ சரியான மாஸ்டர் பிளான் போட்டுக்கிட்டு இருக்கா." அப்ப சிவனாண்டி கேட்குறாரு, "என்ன மாஸ்டர் பிளான்?" அப்ப சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, இந்த மாயாவும் மகேஷும் எப்படிப்பட்ட கேடி அப்படிங்கிறது சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு அவ எதுக்காக அமைதியா இருக்கான்னா, நம்ம எங்க வீட்ல ஒரு டிரைவர் இருக்கான் பாருங்க ராஜா. அவனுக்கு அந்த ரேவதிய கடைசி நேரத்துல கல்யாணம் பண்ணி வைக்கிறது தான் அந்த சாமுண்டீஸ்வரியோட பிளான்." இது கேட்டதோட சிவனாண்டி சொல்றாரு, "ஒரு வகையில அது நமக்கு நல்லது தானே சந்திரா?" சந்திரா கேக்குறாங்க, "ஏங்க எப்படிங்க அது ஒரு வகையில நமக்கு நல்லதா இருக்கும்? ஒருவேளை அந்த சாமுண்டீஸ்வரி அந்த வீட்டோட டிரைவர வீட்டோட மாப்பிள்ளை ஆக்கிட்டா, அதுக்கப்புறம் அந்த சாமுண்டீஸ்வரிய நம்மளால காலத்துக்கும் நெருங்கவே முடியாது. அத பத்தி யோசனை பண்ணி பார்த்தீங்களா?" அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "இங்க பாரு, சாமுண்டீஸ்வரி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கா? கடைசி நேரத்துல அந்த டிரைவர ரேவதிக்கு கல்யாணம் பண்ணலாம் அப்படின்னு தானே நினைச்சுக்கிட்டு இருக்கா. அதனால தான் இந்த கல்யாணத்த நிறுத்தாம, மாயா மகேஷோட கேரக்டர் தெரிஞ்சும் கன்டினியூவா அந்த கல்யாணத்த தொடர்ந்துகிட்டு இருக்கா. அது நமக்கு ஒரு வகையில நல்லது தான். அதுதான் இப்ப அவளுக்கு ஒரு பெரிய பிரச்சனையா முடிய போகுது." சந்திரா கேக்குறாங்க, "எப்படிங்க?" சிவனாண்டி சொல்றாரு, "அதை நீ நாளைக்கு பார்க்க தானே போற." இதை கேட்டதோட சந்திராவும், "சரிங்க, இருந்தாலும் இன்ஃபார்ம் சொல்லிடுறேன். இத பத்தி மாயா மகேஷ் கிட்ட சொல்லுவோமா?" அப்ப சிவனாண்டி சொல்றாரு, "அதுக கிட்ட இந்த விஷயத்த சொல்ல வேணாம். ஏன்னா அதுகளுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சு ஒருவேளை பயந்து ஊரை விட்டு ஓடிட்டா என்ன பண்றது? அதனால நம்ம அதுக கிட்ட இப்போதைக்கு சொல்ல வேணாம். சொல்லாம இருக்கிறது தான் நல்லது. எல்லா ஏற்பாடுகளையும் சாமுண்டீஸ்வரி தடபுடலா பண்ணட்டும். கடைசி நேரத்துல நம்ம கொடுக்குற ஷாக்கு அவளுக்கு பெரிய ஷாக்கா இருக்கட்டும்." இதை கேட்டதோட சந்திராவும், "சரிங்க, இங்க சொல்றதுனால நான் அமைதியா இருக்கேன். நம்ம நினைச்சதுதான் நடக்கணும்." அப்படின்னு அதுக்கு ச சிவனாண்டி சொல்றாரு, "கண்டிப்பா நடக்கும் சந்திரா." அப்ப ச சந்திரா சொல்றாங்க, "என்னங்க, அந்த சாமுண்டீஸ்வரி தோத்தாதான் நீங்க ஊருக்குள்ள நம்பர் ஒன் ஆக முடியும். நீங்க நம்பர் ஒன் இருக்கிறது தான் எனக்கு பெருமை." சிவனாண்டி சொல்றாரு, "சந்திரா, கண்டிப்பா நடக்கும். நீ கவலைப்படாம தைரியமா போ. இந்த விஷயத்த பத்தி மாயா மகேஷ் கிட்ட சொல்லாம இருந்தா மட்டும் போதும்." இது கேட்டதோட சந்திராவும், "சரிங்க, இந்த விஷயத்த பத்தி கண்டிப்பா நான் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன்." அப்படின்னு சந்திரா சொல்லிட்டு நேரா வீட்டுக்கு கிளம்புறாங்க. இன்னொரு பக்கம் சிவனாண்டி நினைக்கிறாரு, "சாமுண்டீஸ்வரி, இதுதான் உன்னோட பிளானா? நீ இந்த கல்யாணத்தை நிறுத்தாம தொடர்ச்சியா நடத்திக்கிட்டு இருக்கிறது எனக்கு ஒரு ப்ளஸ் மாதிரி தான். சொந்த செலவுலயே சரியான சூனியத்தை வச்சுக்கிட்ட சாமுண்டீஸ்வரி." அப்படின்ட்டு நம்ம சிவனாண்டி ரொம்ப சந்தோஷத்துல இருக்காரு. அவர் என்ன நினைக்கிறாருன்னா, சாமுண்டீஸ்வரி கல்யாணத்தை நடத்துற மாதிரியே நடத்தட்டும். கடைசி நேரத்துல அந்த டிரைவரை எப்படியாவது விரட்டி விட்டுட்டு மகேஷ் ரேவதிக்கு தாலி கட்டுற மாதிரி நம்ம தான் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சிவனாண்டி நினைக்கிறாரு. அதுக்கப்புறமா சாமுண்டீஸ்வரி வீட்டுக்கு வந்ததோட நம்ம ரேவதி கிட்ட, "ரேவதி, இன்னைக்கு சாயந்தரம் 4 மணி போல கல்யாண ஊர்வலம் ஆரம்பிக்குது அப்படின்னு மகேஷ் கிட்ட சொல்லிடு." ரேவதியும், "சரிங்கம்மா, நான் சொல்லிடுறேன்." அப்படின்னு சொல்ல, அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி இவ்வளோ கேஷுவலா நடந்துக்கிற சரியான ஆளுதான் நீ அப்படின்னு. அதுக்கப்புறம் நம்ம ரேவதி நேரா மாயா மகேஷ்க்கு ஃபோன் பண்றாங்க. அவங்க 2 பேருமே ஃபோன் அட்டெண்ட் பண்றாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, ரேவதி சொல்றாங்க, "அக்கா எங்க இருக்கீங்க?" மாயா சொல்றாங்க, "வீட்ல தான் இருக்கேன்." ரேவதி சொல்றாங்க, "இது மாதிரி இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி போல மாப்பிள்ளை ஊர்வலம் நடக்க போகுது, வந்துருங்க." இது கேட்டதோட மாயாவும், "கண்டிப்பா ரேவதி அம்மா, வந்துடுறோம்." அப்படின்ட்டு ஃபோனை கட் பண்றாங்க. மகேஷ் கேக்குறாரு, "மாயா யாரு?" மாயா சொல்றாங்க, "ரேவதி தான் ஃபோன் பண்ணா. இன்னைக்கு சாயந்தரம் 5 மணி போல ஊர்வலம் ஆரம்பிக்குதாம். கரெக்டான நேரத்துக்கு வர சொன்னாங்க." இது கேட்டதோட மகேஷும், "சூப்பர் மாயா, நான் கூட ஆரம்பத்துல பயந்தேன். எங்க நம்மளோட பிளான் ஒர்க் அவுட் ஆகாம போயிருமோ அப்படின்னு. சூப்பரா பிளான் கொண்டு வர." அதுக்கு மாயா சொல்றாங்க, "அப்புறம் அத சொத்துக்களை எல்லாம் நம்ம தானே அனுபவிக்கணும். அப்புறம் அதுக்கு தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன்." அப்ப மகேஷ் சொல்றாரு, "சூப்பர் மாயா." அப்படின்னு. அப்ப மாயா சொல்றாங்க, "சரி, சாயந்தரம் 5 மணி போல கரெக்டா கிளம்பணும், பார்த்துக்கோ." இதை கேட்டதோட
நம்ம மகேஷும் சரி அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, அந்த கல்யாண ஊர்வலகத்துக்கு இவங்க 2 பேரும் வரக்கூடாதே அப்படின்னு சாமுண்டீஸ்வரி என்ன பண்றாங்கன்னா, சாயந்தரம் ஆனதோட யாருக்கும் தெரியாம ஒருத்தருக்கு ஃபோன் பண்றாங்க. அவரு ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லுங்க சாமுண்டீஸ்வரி அம்மா" அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இங்க பாரு, இந்த விஷயத்த பத்தி நீ யாருக்கிட்டயும் சொல்லக்கூடாது. அப்படி சொன்னீன்னா, நீ உயிரோடவே இருக்க முடியாது." அவர் சொல்றாரு, "மேடம் என்னன்னு சொல்லுங்க." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "நான் ஒரு அட்ரஸ் கொடுப்பேன். அந்த அட்ரஸ்ல உள்ளவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு நீ பூட்டிறணும்." இது கேட்டதோட அவங்களும், "சரிங்க மேடம் நான் பார்த்துக்கிறேன்" அப்படின்னு சொல்ல, சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இந்த விஷயத்த பத்தி யாருக்கும் தெரியக்கூடாது. அதான் முக்கியம்." அதுக்கு அவர் சொல்றாரு, "மேடம் கடுகளவு கூட இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது. நான் பார்த்துக்கிறேன் மேடம்" அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன கட் பண்றாரு. அதுக்கப்புறம் சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க, மாயா, மகேஷ் அவங்க 2 பேரும் கல்யாண இடத்துக்கு வந்தா தானே கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சாமுண்டீஸ்வரி சந்தோஷத்துல இருக்க, இன்னொரு பக்கம் அவரு நேரா அந்த மாயா மகேஷோட வீட்டுக்கு போறாங்க. அங்க போனதோட மாயா வந்துட்டு வெளியில நின்னுகிட்டு இருக்காங்க. மகேஷ் வீட்டுக்குள்ள இருக்காரு. அப்ப அவரு என்ன பண்றாருன்னா, மாயாவ பார்த்து, "மேடம் எனக்கு குடிக்க மட்டும் கொஞ்சம் தண்ணி குடுங்க." உடனே மாயாவும், "சரி இருங்க வரேன்" அப்படின்ட்டு வீட்டுக்குள்ள போக, அப்ப டக்குன்னு அவரு வீட்ட சாத்திர்றாரு. சாத்திட்டு பூட்டி போட்டுர்றாரு. அப்ப மாயா தண்ணி எடுத்துட்டு வரும் பொழுது, வீடு சாத்தி கிடக்கிறத பார்த்துட்டு மாயா ஷாக் ஆகுறாங்க. "என்னது வீடு தொறந்து தானே கிடந்துச்சு. இப்ப திடீர்னு எப்படி சாத்தியிருக்கு?" அப்படின்ட்டு தண்ணி அங்கன வச்சுட்டு கதவ திறந்து பார்க்குறாங்க. ஆனா கதவு பூட்டியிருக்கு. அதுவும் உள் பக்கமா. இத பார்த்ததோட மாயாவுக்கு செம ஷாக்கு. மகேஷ் அங்கேருந்து வந்துட்டு, "என்ன மாயா போகலாமா?" அப்படின்னு கேட்க, மாயா சொல்றாங்க, "டேய் எப்படிடா போறது? யாரோ வந்துட்டு நம்மள வீட்டுக்குள்ள வச்சு கதவ சாத்திட்டாங்க." இத கேட்டதோட மகேஷ் அதிர்ச்சி ஆகுறாரு. "என்ன மாயா சொல்ற?" மாயா சொல்றாங்க, "ஆமா மகேஷ் நம்ம எப்படியாவது இந்த இடத்த விட்டு போகணுமே" அப்படின்னு கதவ தட்டுறாங்க. ஆனா யாருமே வெளியில காதுல வாங்கல. காதுலயும் கேட்கல. இன்னொரு பக்கம் அவரு நேரா சாமுண்டீஸ்வரிக்கு ஃபோன் பண்ணதோட, சாமுண்டீஸ்வரி ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "என்னாச்சு?" அப்ப அவரு சொல்றாரு, "மேடம் அவங்க 2 பேரோட உள்ளார வச்சு கதவ சாத்திட்டேன்." இது கேட்டதோட சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "சரி ஓகே. நல்லா பிளான் பண்ணியிருக்க. உனக்கு இன்னும் கொஞ்ச நேரத்துல தேவையான அமௌண்ட் வந்து சேரும்." இது கேட்டதோட அவரும், "சரிங்க மேடம்" அப்படின்ட்டு ஃபோன கட் பண்றாங்க. அப்ப மாயா சொல்றாங்க, "டேய் இப்போ ஒருத்தன் தண்ணி கேட்டு வந்தான்டா. அவன் தான்டா இந்த ரூம் கதவ சாத்துனது. ஒருவேள அவன் அந்த டிரைவர் ஆளா இருப்பானோ?" மகேஷ் சொல்றாரு, "ஏன் மாயா கண்டவனுக்கும் நீ தண்ணி கொண்டு போய் குடுக்குற?" மாயா சொல்றாங்க, "டேய் அவன் சாதாரணமா தான்டா கேட்டான். அதனால தான்டா நான் போயிட்டு குடுக்கணும்னு நெனச்சேன்." இது கேட்டதோட மகேஷ் சொல்றாரு, "இப்ப பாத்தியா? நம்மள வீட்டுக்குள்ள வச்சு சாத்திட்டு போயிட்டான். கண்டிப்பா அவன் அந்த டிரைவரோட ஆளா தான் இருப்பான். இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுன்னு நம்மள வீட்டுக்குள்ள வச்சு சாத்திட்டாங்க." மாயா சொல்றாங்க, "இங்க பாரு. என்ன நடந்தாலும் சரி, கல்யாணம் நடந்தே ஆகும். வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாரு வீட்லேருந்து தப்பிக்க." மகேஷ் சொல்றாரு, "இது நம்ம வீடு மாயா. இங்கேருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு இடமும் இல்லையே." மாயா சொல்றாங்க, "டேய் பாருடா" அப்படின்ட்டு எங்க பார்த்தாலும் சுத்தி பார்க்குறாங்க. பார்த்தா எங்கனையுமே இடமே இல்ல. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி, ரேவதி எல்லாருமே கல்யாணத்துக்கு ஊர்வலத்துக்காக கிளம்புறாங்க. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, "ரேவதி கிளம்பிட்டியா?" அப்படின்னு சொல்ல, ரேவதி சொல்றாங்க, "அம்மா நான் எப்போவோ கிளம்பிட்டேன். மாப்பிள்ளை வீட்லேருந்து தான் இன்னும் மகேஷ் வரல." சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "என்ன இவ்ளோ நேரம் ஆயிட்டு? ஃபோன் பண்ணி பாரு." அப்ப ரேவதி சொல்றாங்க, "சரிம்மா" அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி பார்க்க ஃபோனு ரீச் ஆகல. அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "ரேவதி என்னாச்சு?" ரேவதி சொல்றாங்க, "என்னன்னு தெரியலம்மா. ஃபோன் ரீச் ஆக மாட்டேங்குது." சந்திரா சொல்றாங்க, "அக்கா ஒரு எட்டு போய் ரேவதி அ மாப்பிள மகேஷ போயிட்டு பார்த்துட்டு வந்துருவோமா? கிளம்பிட்டாங்களா இல்லையா?" அப்படின்னு. அதுக்கு நம்ம சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அதெல்லாம் வேணாம் சந்திரா. ஏற்கனவே ரொம்ப டைம் ஆயிட்டு. இது பொண்ணு ஊர்வலம் தானே. இங்கேருந்து கூட்டிட்டு போனா என்ன?" அப்படின்னு. சந்திரா நினைக்கிறாங்க, "ஓ சாமுண்டீஸ்வரி, அப்ப இது உன் வேலையா? அவங்க 2 பேரும் இங்க வரவிடாம இருக்கிறதுக்காக ஏதோ நீ பண்ணியிருக்க. விடமாட்டேன்." அப்படின்ட்டு சந்திரா நேரா சிவனாண்டிக்கு ஃபோன் பண்றாங்க. சிவனாண்டி ஃபோன் அட்டெண்ட் பண்ணி, "சொல்லு சந்திரா, என்னாச்சு?" சந்திரா சொல்றாங்க, "என்னங்க சாமுண்டீஸ்வரி அவளோட ஆட்டத்த ஆரம்பிச்சுட்டா. அந்த மாயாவும் மகேஷும் வரவிடாதபடி ஏதோ ஒரு விஷயத்த பண்ணியிருக்கா. அவங்க 2 பேரும் ஃபர்ஸ்ட் வீட்ல இருக்காங்களா அப்படின்னு போய் பாருங்க." சிவனாண்டி சொல்றாரு, "சரி சந்திரா" அப்படின்ட்டு சிவனாண்டி நேரா மாயா மகேஷோட வீட்டுக்கு போறாங்க. இன்னொரு பக்கம் நம்ம சாமுண்டீஸ்வரி நின்னுகிட்டு இருக்காங்க. அங்க உள்ளவங்க எல்லாரும் நின்னுட்டுருக்காங்க. அவங்க கேட்குறாங்க, "என்னம்மா இது? மாப்பிள்ளையே என்ன காணோம்?" சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "இது பொண்ணு ஊர்வலம் தானே. இதுல என்ன இருக்கு? கிளம்பலாம்" அப்படின்னு. இன்னொரு பக்கம் அந்த மயில்வாகனம் ரொம்ப சந்தோஷப்படுறாரு. அப்பாடா! அந்த மகேஷ் வரல. வராத வரைக்கும் ரொம்ப நல்லது. எப்படியும் கார்த்திக்கும்
ரேவதிக்கு தான் கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு மயில் வாகனம் சந்தோஷத்துல இருக்காரு. அதே நேரத்துல சிவனாண்டி நேரா மாயா வீட்டுக்கு போறாங்க. பார்த்தா வீடு பூட்டி கிடக்கு. சிவனாண்டி நேரா மாயாவுக்கு ஃபோன் பண்ணி நம்ம சந்திராவுக்கு ஃபோன் பண்ணதோட சந்திரா ஃபோன் அட்டன் பண்ணி என்னங்க என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதுக்கு சிவனாண்டி சொல்றாரு, இவங்க 2 பேரோட வீடும் பூட்டி கிடக்கு. ஒருவேளை சாமுண்டீஸ்வரிக்கு விஷயம் தெரிஞ்சுட்டு அப்படின்னதோட அவங்க தப்பிச்சு போயிட்டாங்களோ? அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க அவங்க தப்பிச்சு போறதுக்கு வாய்ப்பே இல்ல. நீங்க போயிட்டு பாருங்க அப்படின்னு. அப்ப டக்குன்னு கதவை தட்டுற சத்தம் கேக்குது. மாயா தான் சத்தம் போடுறாங்க, யாராவது கதவை திறங்க அப்படின்னு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, சந்திரா யாரோ வீட்டுக்குள்ள இருந்து கதவை தட்டுறாங்க. இது கேட்டதோட சந்திரா சொல்றாங்க, போய் பாருங்க. ஒருவேளை அதுக 2த்தையும் வீட்டுக்குள்ள வச்சு சாமுண்டீஸ்வரி பூட்டி இருப்பாளோ? சிவனாண்டி சொல்றாரு, சரி நான் போய் பாக்குறேன் அப்படின்ட்டு போயிட்டு கதவை பார்த்தா கதவு பூட்டி கிடக்கு. அப்ப சிவனாண்டி மாயா கிட்ட, மாயா உள்ள இருக்கீங்களா? மாயா சொல்றாங்க, சிவனாண்டி நீங்க தானே அது? எங்களை 2 பேரையும் யாரோ வீட்டுக்குள்ள வச்சு பூட்டிட்டு போயிட்டாங்க. சீக்கிரம் கதவு திறங்க, ஊர்வலகத்துக்கு டைம் ஆயிருச்சு. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இருமாயா யாரு உங்களை பூட்டினது? மாயா சொல்றாங்க, யாருன்னு தெரியல. ஊர்வலகத்து போகக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த டிரைவர் ராஜாவும் மயில் வாகனமும் இப்படி பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கதவை திறங்க. இதை கேட்டதோட அவரும் சரி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாரு. பார்த்தா மாயாவும் மகேஷும் இருக்காங்க. மாயா சொல்றாங்க, சரி நாங்க ஊர்வலத்துக்கு போறோம். சிவனாண்டி சொல்றாரு, சரி சரி போங்க அப்படின்னு. 2 பேருமே சேர்ந்து கிளம்புறாங்க. அப்ப நம்ம சிவனாண்டி நேரா சந்திராவுக்கு ஃபோன் பண்ணி, சந்திரா யாரோ இவங்க 2 பேருமே வீட்டுக்குள்ள வச்சு பூட்டியிருக்காங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னங்க கண்டிப்பா அது அந்த சாமுண்டீஸ்வரியோட வேலையா தான் இருக்கும். அவ தான் இப்படி ஒரு பிளான் பண்ணியிருப்பா. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, இதுக்கு என்ன சொல்லுதுங்கன்னா டிரைவர் ராஜாவும் மயில் வாகனம் தான் இப்படி பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லுதுங்க. அப்ப சந்திரா சொல்றாங்க, என்னன்னு தெரியலையே, சரி அதுக கிளம்பிட்டா என்ன, இங்க ஊர்வலம் ஆரம்பிக்க போகுது. அப்ப சிவனாண்டி சொல்றாரு, அதெல்லாம் வந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி கிளம்பலாம் வாங்க அப்படின்னு சொன்னதோட ஊர்வலம் கிளம்புது. அப்ப டக்குன்னு அந்த இடத்துக்கு நம்ம மகேஷும் மாயாவும் ஓடி வராங்க. அவங்கள பார்த்ததோட சாமுண்டீஸ்வரி வாங்க அப்படின்னு சொல்ல, மாயா சொல்றாங்க, மேடம் வரத்துக்கு கொஞ்சம் தாமதமாகிட்டு எங்களை மன்னிச்சிருங்க. மாப்பிள்ள வந்தாச்சு, ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்றான் அப்படி சாமுண்டீஸ்வரி கேக்குறாங்க. இங்க பாருங்க, ஊர்வலம் வந்துட்டு பொண்ணு வீட்டு ஊர்வலம் தான், அதனால பொண்ணு மட்டும் வந்தாலே போதும். மாப்பிள்ளைக்கு வந்துட்டு மாலையை மட்டும் போட்டு விடுங்க அப்படின்னு சொல்ல, மகேஷ் நேரா அந்த மயில் வாகன நேரா அந்த மாலையை கொண்டு போய் அந்த மகேஷோட கையில மட்டும் கொடுத்துட்டு வந்து நிக்கிறாரு. இதெல்லாம் எனக்கு தேவை அப்படின்னு. அப்ப மயில் வாகனம் ரொம்ப கவலையோட நிக்கிறாரு. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, சரி ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. மாயா சொல்றாங்க, மகேஷ் மாலையை போட்டுட்டு பொண்ணு பக்கத்துல போய் உட்காருங்க. அப்ப சாமுண்டீஸ்வரி டக்குன்னு நிறுத்தி, ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு சொல்ல, நம்ம மாயா கேக்குறாங்க, என்ன மேடம் என்னாச்சு? பொண்ணு பக்கத்துல தானே உட்கார வைக்க போறோம். அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, இங்க பாருங்க, இது பொண்ணு வீட்டு ஊர்வலம் தான். கல்யாணம் முடிஞ்ச பிறகுதான் 2 பேரும் ஜோடியா ஊர்வலம் வரணும். அதனால இங்க வந்துட்டு மகேஷ் உட்கார வேணாம். நீங்க 2 பேரும் மண்டபத்துக்கு போங்க. இது கேட்டதோட மாயாவுக்கு ஷாக்கு. அப்ப சந்திரா நினைக்கிறாங்க, ஓ சாமுண்டீஸ்வரி இதுதான் உன்னோட பிளானா அப்படின்னு. சாமுண்டீஸ்வரி நேரா ரேவதிய பார்த்து, இங்க பாருமா ரேதி, இதுல உனக்கு பிரச்சனை இல்லையே? ரேவதி சொல்றாங்க, அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லம்மா. உடனேயே நம்ம மாயாவும் மகேஷும் நேரா மண்டபத்துக்கு கிளம்புறாங்க. மகேஷ் நேரா மாயாவை பார்த்து, என்ன மாயா இது? இது காலங்காலமா நடக்கிறது தானே? ஊர்வலத்துல பொண்ணு மாப்பிள்ளைக்கு பக்கத்துல உட்கார்றது சாதாரண விஷயம் தானே? இதுல என்ன இருக்கு? அதுக்கு மாயா சொல்றாங்க, அதான்டா எனக்கும் தெரியல. இன்னமும் புதுசா ரூல்ஸ் போடுறா அந்த சாமுண்டீஸ்வரி. சரி வேற வழி இல்ல, அவங்க பேச்ச நம்மளால மீற முடியாது. சரின்னு சொல்லிதானே ஆகணும். சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. அதே நேரத்துல நம்ம மயில் வாகனம் இதையெல்லாம் பார்த்துட்டு டென்ஷன் ஆகுறாரு. அதே நேரத்துல நம்ம கார்த்தி அமைதியா இருக்க, சாமுண்டீஸ்வரி ஊர்வலத்தை ஸ்டார்ட் பண்றாங்க. மாயா நேரா மகேஷ் கிட்ட, இந்த சாமுண்டீஸ்வரி கிட்ட ஏதோ மாற்றம் தெரியுதுல்ல? அப்ப மகேஷ் சொல்றாரு, ஆமா மாயா, இத பத்தி ஆரம்பத்திலே உன்கிட்ட சொல்லணும்னு நினைச்சேன். அப்ப மாயா சொல்றாங்க, ஒருவேளை நம்மளோட விஷயத்த பத்தி சாமுண்டீஸ்வரிக்கு தெரிஞ்சிருக்குமோ? மகேஷ் சொல்றாரு, இவ்வளவு தெரிஞ்சுமா அவ அமைதியா இருக்க போறா? கண்டிப்பா நம்மள துப்பாக்கியால காலி பண்ணிருப்பா. இதை கேட்டதோட மாயாவும், ஆமா மகேஷ் நீ சொல்றதும் ஒரு வகையில வாஸ்தவம் தான். சரி வா போகலாம் அப்படின்ட்டு மண்டபத்துக்கு போறாங்க. அதுக்கப்புறம் ஊர்வலம் ஸ்டார்ட் ஆகுது. ரொம்ப அருமையா ஊர்வலம் நடந்துகிட்டு இருக்கு.
அப்ப 2, 3 பேர் வந்து கேட்குறாங்க. "என்ன மேடம் இது? மாப்பிள்ளை இல்லாம பொண்ண மட்டும் தனியா கூட்டிட்டு போறீங்க?" அப்ப சாமுண்டீஸ்வரி சொல்றாங்க, "அ பொண்ணு ஊர்வலம் இது" அப்படின்னு. அவங்க சொல்றாங்க, "என்ன மேடம் இது? பொண்ணு ஊர்வலம்ன்னு சொல்றீங்க? மாப்பிள்ளைய காமிக்க மாட்டேங்கிறீங்களே" அப்படின்னு. உடனேயே சாமுண்டீஸ்வரி நேரா டிரைவர் ராஜாவ பார்த்து, "டிரைவர் ராஜா, அ அவனுக்கு சரியா வண்டி ஓட்ட தெரியல. நீங்க ஏறி உட்காருங்க." அப்ப மயில்வாகனம் நினைக்கிறாரு, "என்ன இது? அத்தை புது ட்விஸ்ட்ட கொண்டுட்டு வராங்க." அப்ப நம்ம கார்த்தி ஏறி ரேவதியோட பக்கத்துல உட்கார்றாரு. அப்பதான் நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு நிம்மதியா இருக்கு. இத பார்த்ததோட அந்த சந்திராவுக்கு செம ஷாக்கு. யாருக்கும் தெரியாம இவன மாப்பிள்ளையாக்குறதுக்காக கல்யாண ஊர்வலத்துல இவன மாப்பிள்ளையா ஆக்கியிருக்கியா சாமுண்டீஸ்வரி? விடமாட்டேன்டி அப்படின்னு. அப்ப ரேவதி வந்துட்டு நேரா கார்த்திய பார்த்து, "இங்க பாருங்க டிரைவர், அம்மா இப்படி பண்றாங்களேன்னு கவலைப்படாதீங்க." கார்த்தி சொல்றாரு, "பரவால்ல மேடம், இதுல என்ன இருக்கு?" அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் நேரா அந்த மண்டபத்துக்கு வராங்க. வந்ததோட மகேஷ் அங்க நின்னுகிட்டு இருக்காரு. ஆரத்தி எடுக்கிறதுக்கு வெளியில வராங்க. வெளியில வந்ததோட மயில் வாகனம் ஆரத்தி எடுக்க வரும்பொழுது மகேஷ பிடிச்சுங்கிட்டு இழுக்கிறாரு. அப்ப அவங்க கார்த்திக்கும் ரேவதிக்கும் தான் அந்த ஆரத்தி எடுக்குறாங்க. இத பார்த்ததோட நம்ம சாமுண்டீஸ்வரிக்கு சந்தோஷமா இருக்கு. எப்படியாவது டிரைவர் ராஜாவுக்கும் ரேவதிக்கும் திருமணத்த நடத்தி முடிக்கணும் அப்படின்னு. இன்னொரு பக்கம் நம்ம ரேவதிக்கும் அந்த கார்த்திக்கும் ஆரத்தி எடுக்கிறத மாயா பார்க்குறாங்க. இங்க என்ன நடக்குது அப்படின்னு. அப்புறமா எல்லாரும் ரூமுக்கு போறாங்க. அங்க நம்ம மாயா நேரா மகேஷ் கிட்ட, "மகேஷ், நடக்கிறதையெல்லாம் கவனிச்சியா?" மகேஷ் கேட்குறாரு. "ஏன் மாயா, என்னாச்சு?" மாயா சொல்றாங்க, "எனக்கு என்னமோ அந்த சாமுண்டீஸ்வரிக்கு உண்மை தெரியுமோ அப்படின்னு தோணுது." அதுக்கு மகேஷ் கேட்குறாரு, "மாயா, ஆரம்பத்திலேயே நான் உன்கிட்ட சொல்லிட்டேன். ஒருவேளை அவங்களுக்கு உண்மை தெரிஞ்சிச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலேயே சொல்லிட்டேன். இன்னும் ஏன் பயப்படுற?" மாயா சொல்றாங்க, "ஒருவேளை அவ இந்த வீட்டோட டிரைவரை ரேவதிக்கு கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு பிளான் பண்றாளோ?" அதுக்கு மகேஷ் சொல்றாரு, "ஒருவேளை அப்படி கூட இருக்கலாம்." அப்ப மாயா சொல்றாங்க, "டேய், என்னடா இப்படி பேசுற?" மகேஷ் சொல்றாரு, "மாயா, எனக்கு இப்ப கூட இதுல துளி கூட விருப்பம் இல்ல. உன்னை தவிர்த்து வேற யாரு கழுத்துலயும் தாலி கட்டுறதுக்கு விருப்பமே இல்ல. இங்க பாரு மாயா, நீ வா, நம்ம இப்பயே போயிரலாம். வேற ஊர்ல போயிட்டு சந்தோஷமா இருக்கலாம்." மாயா சொல்றாங்க, "இங்க பாரு மகேஷ், ஆரம்பத்திலேருந்தே நான் உன்கிட்ட சொல்லியிருக்கேன். இந்த கல்யாணம் கட்டாயம் நடக்கும். அப்பதான் நோகாம நம்மளுக்கு பல கோடி சொத்து வரும். நீ கல்யாணம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரேவதிய விவாகரத்து பண்ணாலும் உனக்கு வர வேண்டிய பங்கு கட்டாயம் வரும். சொல்றத கேட்டுட்டு அமைதியா இருடா." உடனே மகேஷும், "சரி மாயா" அப்படின்ட்டு அமைதியா இருக்காரு. மாயா நினைக்கிறாங்க, சாமுண்டீஸ்வரி ஏதோ ஒரு பிளான் பண்ணியிருக்கா நம்மளை ஏமாத்துறதுக்காக. அது என்னன்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும் அப்படின்ட்டு நம்ம மாயா நினைக்கிறாங்க. இன்னொரு பக்கம் சாமுண்டீஸ்வரி வந்துட்டு அவளை வீட்டுக்குள்ள வச்சு பூட்டியும் எப்படி அவ வெளியில வந்தா அப்படின்னு சாமுண்டீஸ்வரி நினைக்கிறாங்க. ஸோ அதுக்கு அடுத்து அப்கமிங் எபிசோடு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்க போகுது. ஸோ மறக்காம இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல உள்ள பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி ஆல்னு செட் பண்ணிக்கோங்க. அப்பதாங்க அடுத்து வீடியோஸ் போடும் பொழுது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.